நம்ம ஃபீல்ட்ல எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது கெமிக்கலா இருந்தாலும் சரி, ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் பப்ளிக் கொடுக்குறது. நம்ம டேரக்டா எடுத்தோன்னு நம்ம விவசாயிகள் கொடுக்குறது கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கா அது நம்மளுக்கு தெரிஞ்சா தானே அடுத்த ஒரு சொல்லுவீங்க. கண்டிப்பா. சரியா? மல்லிகைப்பூ வந்து பிசினஸ்ல வர. ஓகே. சரியா? இதுல போடுறது வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. சரியா? நம்ம ஒரு இப்ப பாருங்க இந்த ஈல்டு வரைக்கும் நான் இப்போ ஒரு 30,000 ரூபாய் போட்டுருக்கேன் அப்படின்ட்டு. சரியா? நீங்க ஒரு அந்த 4 நாள் கேப் 5 நாள் கேப்ல மருந்து வச்சுட்டே இருக்கீங்க. இப்போ எனக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4 நாள் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா போட்ட 30,000 போயிடும், வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி ஃபீல்டு இது. சரியா? ஆரஞ்சு கலர் கொசோ அந்த புழுவோ எந்த பிரச்சனையும் இன்னொரு வரைக்கும் அட்டாக் பண்ணல. பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு டைம்னா அந்த இங்கிலீஷ் மருந்து எப்படி கெமிக்கல் எப்படி யூஸ் பண்றோமோ அதே மெத்தட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4 நாள் 5 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்றோம். நம்ம ஏதோ மருந்து கம்பெனிக்காரன் வரலாம், அவன் இந்த இப்படி அடிங்க அப்படி அடிங்க நிறைய கதை விட்டுருவான். சரி, அதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மல் கொடுக்கறது கிடையாது. சரியா? இந்த புழுப்பூச்சிகள் வந்து டோட்டலா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டினியூ நம்ம ஸ்டார்ட் பண்ணல. இப்பதான் கட் பண்ணி இப்ப எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்துருக்குது. சரியா? கட்ல ஜென்ஸ் ஒழிக்க வேண்டாம்ங்கறாங்க, இல்ல ஒரு லேடிஸ் ஒழிக்க வேண்டாம்ங்கறாங்க. சரியா? அவங்க இவங்க சொல்றாங்க, இவங்க அவங்க சொல்றாங்க. இது வந்து எனக்கு கரெக்டா இது கிடையாதுங்க. சரியா? நம்ம ஃபீல்டுக்கு போனா இதுதான் இப்படிதான் இருக்கணும். நீங்க கார் கட்டிங் எவ்வளவு சூப்பரா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களோ அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஈவனா இருக்கணுங்க. கண்டிப்பா. பெரிய பேசியா மெட்டாரைசியம் வெட்டிசியம் லகானி இது 3 மட்டும் தான் வந்து புழுப்பூச்சி கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே கொடுத்தது கிடையாது. அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மீனமலை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பஞ்சாபியா கூட கொடுக்கல. எனக்கு கொஞ்சம் டெமோ கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு வாழையில ஒரே இடத்துல 4 குளத்தல்லுது 5 குளத்தல்லுது. ஆனா அவனுங்க எவ்வளவு அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்கன்ட்டு வேற யாருக்கும் பப்ளிக் தெரியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏமாற்றி வளர்ங்கிறது அது 2வது பட்சம்னு வச்சுக்கோங்களேன். அது அவங்களுக்கே தெரியும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. டெமோ காட்டுறதுக்காண்டி நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணல இதை பண்ணல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈல்ட பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு, அவ்வளவு சூப்பரா இருப்பாங்க. ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கம்பெனிஸ் நிறைய இருக்கான். ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் அவன் பின்னாடி கார்பரேட்காரர் இருக்காங்கன்னு தெரியல. அதை நம்ம 2 அறுப்பு பார்க்க கூடாது. அது கீழே வர 20 அறுப்பு 30 அறுப்பு தான் பார்க்கணும் ஒழிய 2 அறுப்பு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்மளால உணர்ச்சி வசப்பட்டு சரி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது தான் போறான் ஒழிய அதுக்கு தீர்வு சரி சரியாயிரும் உடனே இப்ப இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு கிளியர் ஆகுங்கிறதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாது. கண்டிப்பா. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மீடியம் பட்ஜெட்ல பண்றோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள் சரியா? அடுத்த மருந்து அடிச்சா தான் அதோட ரிசல்ட்ங்கிறது தெரியும். ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு நாட்டு மாடு இல்ல ஒரு 2 நாட்டு மாடு கண்டுபிடி இருந்தாலே போதுங்க. நம்ம ப்ராப்பரா வந்து பஞ்சகாவியம் நமக்கு தேவையான இயற்கை பொருட்கள் மொத்தம் அதே வச்சு பண்ணிக்கலாம். சரியா? 4 நாள் ஊற போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பூ சூப்பரா வந்துடும். ஓகே, நம்ம போட்டோ பார்த்துட்டு தான் அவங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன தப்பு பண்றாங்க, அதுக்கு என்ன நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். அதை அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஒழிய அவங்க கேட்கறாங்களுக்காண்டி நான் மருந்து அனுப்பிச்சு விட கிடையாது. சரியா? அங்க ப்ராப்பரா என்ன இருக்கு, அவங்க சரியா இந்த மருந்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் எல்லாம் ஷெட்யூல் போட்டு அனுப்பின தான் அவங்களுக்கு மருந்து அனுப்புவோம். சரியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல மல்லிகை சாகுபடியை பத்தி பார்க்க போறோம். போன வீடியோவில் இந்த விவசாயிகிட்ட வந்து நம்ம பேசும்போது சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ஒரு பகுதியை வந்து ஆர்கானிக்கா முழுக்க இயற்கை விவசாயத்துக்கு வந்து மாற போறதே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல மாதிரி நான் வந்து மல்லிகை சாகுபடியில வந்து எடுக்கிறதுக்காண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த இதைத்தான் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த இயற்கை முறையில மாறி இதுல இருந்து இவங்க எப்படி இந்த பூ வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க, இதுக்கு இவங்க என்னென்ன மாதிரி சவால்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்காங்க, இதுல எவ்வளவு செலவு வந்து இதுக்கு வருது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயி வந்து இன்னமும் நிறைய விவசாயங்களுக்கு வந்து இயற்கை முறையில வந்து மாறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா அவரோட விவசாய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கைக்கு வந்து மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த அனுபவத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க வந்துருக்கிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம் பிரதர். அண்ணே, நம்ம வந்து இப்போ இந்த உங்ககிட்ட வந்து நிறைய மளிகை சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். அது வந்து பழைய மெத்தட்ல வந்து நம்ம சொல்லியிருந்தீங்க. புதுசா வந்து இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இந்த இயற்கைக்கு வந்து மாறி இருக்கதா நீங்க போன வீடியோலயே சொல்லியிருந்தீங்க. இப்போ முழுக்க இயற்கைக்கு மாறிட்டோம்னு சொல்லியிருக்கீங்க. இதோட அனுபவத்தை வந்து நீங்க சொல்லுங்களேன். இல்ல இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை மாறல. இதுல ஒரு 200-150 செடி மட்டும் தனியா இப்போ பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி முந்தின வீடியோல சொல்லியிருந்தோம். சரி, ஒரு பார்ட் வந்து ட்ரையல் பார்ப்போம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி பண்ணல. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது வந்து இதுல இப்ப ஈல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேட் கூட நல்ல ரேட் தான் இருக்குது. இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் சரி, ஓகே, ஒரு ஈல்டு போனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம ட்ரையல் பார்த்துருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ ஒரு 1 மந்த் 1.5 மந்த் ஆச்சு. லாஸ்ட் வீடியோல கூட இதுல அந்த கட்டிங் பண்ற ஸ்டேஜ்ல போட்டு இருந்திருப்பீங்க. சரியா? இப்போ வந்து இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேஸ்டு மட்டும் தான் பண்ணிருக்கிறோம். வேற எதுவும் கெமிக்கல் வந்து ஒரு துளி கூட இதுல யூஸ் பண்ணவே இல்லை. சரிண்ணா, இப்போ நீங்க வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணாம பண்றீங்களா? இதுல உங்களுக்கு எவ்வளவு கண்டிப்பா வந்து ரிஸ்க் சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பா. இது எந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதுல ரிஸ்க் இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இல்ல, ரிஸ்க்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஒரே ஒரு அந்த பெயின் மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதாவது பாத்தீங்கன்னா இது புழு பூச்சி டோட்டல் கண்ட்ரோல் ஆயிருச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல. அதே இது வந்து கெமிக்கல்ல கூட சம் பிரச்சனைகள் இருக்குது. கெமிக்கல் அடிச்சும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல கெமிக்கல் அடிக்கல.
அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புழுப்பூச்சிகள் வந்து டோட்டலா கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இதுல வந்து பேனை மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுல பேன் பாதிச்சது இந்த செடியில இருக்கத்தான் செய்யுது. ஓ! சரியா, சரி, இதுல சரி. நிறைய இஷ்யூஸ் இருக்கத்தான் செய்யுது. ம். பேனால மட்டும் பிரச்சனை, மத்தபடி வேற எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சரி, சரியா, சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெவேரியா பேசியா, ம், மெட்டாரைசியம், ம், வெட்டிசியன் லகானி இது ம். 3 மட்டும் தான் வந்து புழுப்பூச்சி கொடுத்துருக்கோம். வேற எதுவுமே கொடுத்தது கிடையாது. அதுக்கடுத்து வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மீனமேல மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பஞ்சகவ்யா கூட கொடுக்கல நானு. ம். எனக்கு கொஞ்சம் பஞ்சகவ்யாவுக்கு கொஞ்சம் ஏன்னா நம்ம கடையை பாக்குறதுனால கொஞ்சம் தயார் பண்றதுக்கும் சிரமமாயிடுச்சு. அதனால அது கூட பண்ணல. ஒன்லி சரி மீனமேல மட்டும் வச்சு பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காண்டி மீனமேல மட்டும் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 2 டோஸ் கட்டிங் பண்ணதுல இருந்து அந்த தளிர் வர்றதுக்குள்ள ம். ஒரு 2 டோஸ் கொடுத்துருக்கோம். சரி, சரி. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான். ம். பெவேரியா பேசியா, மெட்டாரைசியம், வெட்டிசியன் லகானி இது 3 மட்டும் தான் பண்ணியிருக்கிறோம். இந்த 3 மருந்துகளும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இது எந்த முறையில தயாரிக்கிறாங்க? மீன் அமிலம் வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். எஸ். இப்ப கடைசியா சொல்ற இந்த 3 வந்து எந்த மெத்தட்ல தயாரிக்கிறாங்க? இதுல நான் இது நம்ம தயாரிக்கிறது கிடையாது. ஆ, இது வந்து பயாலஜிக்கல்ல வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணிடுறாங்க. ஆ. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். ஆர்கானிக்ல வந்து இது 3 தான். ஓ! இது 3 தான் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்காங்க. ம், இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது. ம், நிறைய கம்பெனிஸ் நிறைய நிறைய கார்ப்பரேட் காரங்க கூட பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ம், இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு கம்பெனி நேம் கூட சொல்ல விரும்பல நானு. ம், அந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் இதுக்கு முன்னாடி வேற கம்பெனி யூஸ் பண்ணல. ஆனா ம். அவங்க இப்போ சாம்பிள் குடுத்தாங்க. சாம்பிள்னா நம்ம கம்பெனிக்கு நம்ம இது கடைக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. சரி சப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபீல்டுக்கு செக் பண்ணி குடுவோம் அப்படின்ட்டு அவங்கட்ட வாங்குனேன். ரிசல்ட் வைஸ் ஓகே. ஆ ம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்நேரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஆரஞ்சு கலர் கொசோ, அந்த புழுவோ, எந்த பிரச்சனையும் இந்நேரம் வரைக்கும் அட்டாக் பண்ணல. ம், பாத்தீங்கன்னா, வாரத்துக்கு ஒரு டைம்னா அந்த இங்கிலீஷ் மருந்து எப்படி கெமிக்கல் எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மெத்தட்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ம். 4 நாள், 5 நாளைக்கு ஒருக்கா யூஸ் பண்றேன். ஆனா அவங்க ரெக்கமெண்ட் பாத்தீங்கன்னா, 20 நாளைக்கு ஒருக்கா பண்ண சொன்னாங்க. அது எனக்கு பாசிபிளா தெரியல. அதனால நம்ம கெமிக்கல் எப்படி யூஸ் பண்றோமோ, 5 நாளைக்கு ஒருக்கா, 6 நாளைக்கு ஒருக்கா அதே கெமிக்கல், அதே மெத்தட் தான் வந்து இதுலயும் இப்போ ஆர்கானிக்லயும் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வைஸ் ஓகே. எனக்கு தெரிஞ்சு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, சரியா? ஓகே. இத வந்து ம். நம்ம அப்படியே வந்து பாத்தீங்கன்னா, மத்த ஃபார்மருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஓகே, இயற்கையா ஓகே. பண்றவங்களுக்கு ம், ஒரு வரப்பிரசாதம்னு வச்சுக்கோங்களேன். ம், இதுல ஒரு என்ன சொல்றேன்னா, ஒரு மைல்கல். அதாவது ம், இந்த சீசன்லயே வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஓரளவு பாத்தீங்கன்னா, அ அரும்பு எடுக்கிறது ஓகே. நான் அந்த ஈல்ட பத்தி நான் 2வது பேசுறேன். ம். புழு பூச்சிகள் வந்து வந்து டோட்டல் அரெஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஓகே. ஆ ம், ஈல்ட பத்தி 2வது பேசுவோம். ம், ஏன்னா நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஈல்டு வந்து இயற்கையில வந்து வராது அப்படிம்பாங்க. ம், இதுல ஈல்டு வர்றதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா, கன்டினியூயா எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கன்டினியூயா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. இப்ப தானே கட் பண்ணி இப்ப எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈல்டு வந்திருக்குது. ம், ம், சரியா? கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா, நோ இஷ்யூ. ஈல்டுக்கான பிரச்சனைகள் இருக்காது. ம், கட் பண்ணி ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஈல்டு முடிஞ்சோனே கட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? ம், அந்த இதுக்கு வந்து அதே இது ஆர்கானிக் அடிச்சீங்க அப்படின்னா ம். ப்ராப்பரா இருக்கும். எந்த ஓகே. பிரச்சனையும் கிடையாது. ஈல்டு கன்டினியூ வந்துட்டு இருக்கும். ம், நீங்க அதாவது என்ன சொல்றதுன்னா, கட் பண்ணிட்டாலே பாத்தீங்கன்னா, அது கெமிக்கலா இருந்தாலும் சரி, ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஈல்டுங்கிறது கரெக்ட்டா வந்துரும். ஒரு வந்துரும். 75% அது இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 60% வந்திருக்குங்க. ஏன்னா, இந்த பனி சீசன்ல 60% எடுக்கிறதே கஷ்டமான விஷயம். இன்னும் முக்காவாசி பேர் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் பூ எடுக்க ஆரம்பிக்கல. சரி. ஏன்னா, இந்த தையெல்லாம் முடிஞ்சு மாசில தான் அ நம்ம ஏரியாலயே ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஓகே. ஓகேவா? ம், இந்த சீசன்ல எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் சவாலான விஷயம் தான். அதுலயும் பாத்தீங்கன்னா, கண்ட்ரோலா இருக்குது. நீட்டா இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு புழு பூச்சிக்கு ஆல்மோஸ்ட் 98% நான் சொல்லுவேன். இந்த இதுல சீசன்ல உங்களுக்கு பூ எடுக்கிறதே கஷ்டம்னு சொல்றீங்க. அப்படி எஸ். இருக்கும்போது நீங்க ஆர்கானிக்கு மாறி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னா பெரிய விஷயம் தான். விஷயம். ஆமாமா. ஆ. ஏன்னா இதுல வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆ டெமோ காட்டுறதுக்காண்டி நான் அத பண்ணேன், இத பண்ணேன் அப்படிம்பாங்க. ஆனா ம். எல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, அத பண்ணல, இத பண்ணல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, ஈல்ட பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்கு, அதோட சூப்பரா இருக்கும்பாங்க. ஆனா அவனுங்க பாத்தீங்கன்னா, நெறைய பேர் கம்பெனிஸ்காரன் இருக்கிறான். ம், ஏன்னா அவன் பாத்தீங்கன்னா, கோடிக்கணக்குல அவனுக்கு பின்னாடி கார்ப்பரேட்காரன் இருக்கிறான்னு தெரியல. அத ம், வந்து அது நம்ம அது பேசவே தேவை கிடையாது. ம், சரியா? அவனுங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து நம்ம யாரும் இப்போ ஆக்சுவலா திண்டுக்கல் புருட்டோராஜ் சார் இருக்கிறாப்படி. ம், அவர் சொன்னா நம்ப மாட்டாங்க. அவர் ம், நெறைய வந்து பேசிட்டு இருக்காரு. இயற்கைய பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிட்டு இருக்காரு. ம், ஆனா அவர் டெமோலாம் லட்சக்கணக்குல வச்சு, கோடிக்கணக்குல வச்சு டெமோலாம் காட்ட மாட்டாரு. ம், இப்படி பண்ணுங்க அப்படிம்பாரு. ம். ஆனா நம்ம ஆளுங்க 2 டைம் ஒரு 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 மாசமா ஃபாலோ பண்ணுவாய்ங்க. அப்புறம் அதுக்கடுத்து அவனுங்களுக்கா சரி இது என்னடா அப்படின்ட்டு விட்டுருவாய்ங்க. அதே இது நெறைய பேர் இப்போ பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, டெமோ காட்டிட்டு இருக்காங்க. டெமோ காட்டியிருக்காங்க எனக்கு வாழையில ஒரே டயத்துல 4 குலை தள்ளுது, 5 குலை தள்ளுது. ஆனா அவனுங்க எவ்வளவு அதுல கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு வேற யாருக்கும் பப்ளிக் தெரியாது. கண்டிப்பா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, அவனுங்க ஏமாத்துறாங்க. கண்டிப்பா. அது அது ம், ஏமாற்று வேலைங்கிறது அது 2வது பட்சம்னு வச்சுக்கோங்களேன். அது ம், அவங்களுக்கே தெரியும் என்ன ம், பண்ணியிருக்காங்க அப்டின்ட்டு. ம். சரியா? ஆ அது வந்து சேல்ஸுக்காண்டி பண்றாங்க. மத்தபடி ஓகே. அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பண்ணியிருக்காங்களாங்கிறது வந்து நம்ம அத நேரடியா பார்த்தது கிடையாது. ம், சரியா? அதனால அந்த மாரி இதுக்கே போ வேண்டாம். நம்ம ஆளுங்க வந்து ஆ ஆ சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அது
ஒரு பண்றதுக்கு அவன் எத்தனை லட்சம் செலவழிச்சிருப்பா, எத்தனை கோடி செலவழிச்சிருப்பா பாருங்க. அதே மெத்தட வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கான்செப்ட் தான். இருந்தாலும் அவன் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்க அதை வந்து நம்மளால ஃபார்மரால வந்து செலவழிக்க முடியாது. கண்டிப்பா. சரியா? ம். அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 லட்சம் வச்சு செலவு பண்ணி டெமோ காட்டிடுறான், பக்காவா காட்டிடுறாங்க. ம். சரியா? நம்ம ஒரு 5000 ரூபாய் தான் செலவழிக்கணும். நம்ம பட்ஜெட்ல வந்து ஒரு 5000 ரூபாய் செலவழிச்சு அதை என்ன கொண்டு வரமோ அதை தான் கொண்டு வர முடியும். கண்டிப்பா. சரியா? ம். நம்ம டெமோ காட்டுறதுக்காண்டி நான் அவ்வளவு செலவழிச்சேன். அது அது கான்செப்டே கிடையாது. நம்ம ஆளுங்க போனோன்னு சூப்பரா இருக்கு. எஸ். அதே மாதிரி அது அவன்கிட்ட லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் ஒண்ணு போட்டு அவன்கிட்ட வாங்கி கடைசியில வந்து ஃபெயிலியரா தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஃபெயிலியர். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க, இயற்கையான உணவை சாப்பிடணும் வைக்கணும், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, மீன் அமிலத்துக்கு மீன் அமிலம் கொடுக்குறோம், பஞ்சகாவியா கொடுக்குறோம், கருப்பு கவுனி அரிசி கொடுக்குறோம்னு சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு நம்ம இதை நம்புறது அப்படிங்கிறது தெரியல. இது இல்ல. எனக்கு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டு ஒழிச்சிட்டாங்க. நிறைய ஒழிச்சிட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றதுன்னா கார்பரேட் காரனோட ட்ரிக்கே இது. ம். சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் மறுபடியும் பழைய காலத்துல இருந்து வந்தீங்கன்னா தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வரும். ஏன்னா இப்ப நாட்டு மாட்டுங்கிறது கரெக்ட். அதுல உள்ள கோமியம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ரிசல்ட் வைஸ் சூப்பரா இருக்கும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த செர்சி அந்த லைன்ல போயிருச்சு. அது அந்த அளவுக்கு இருக்காங்கிறது தெரியல. ஆனா நிறைய பேர் வந்து நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியத்தை வச்சுலாம் வந்து பஞ்சகாவியமும் மத்த ஜீவாமிர்தமும் மத்தபடி வேற எந்த இயற்கையும் வந்து தயாரிக்கல. இருக்கிற ஜெர்சியை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இது வட மாவட்டங்கள்ல 1, 2 பேர்னா ஒரு 100ல ஒரு 10 பேர் வந்து இயற்கையை வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. சரியா? அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ஃபார்மரா இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா, ஒரு நாட்டு மாடு இல்ல ஒரு 2 நாட்டு மாடு கன்னுக்குட்டி இருந்தாலே போதுங்க. ஓகே. நம்ம ப்ராப்பரா வந்து பஞ்சகாவியம் நம்மளுக்கு தேவையான இயற்கை இடுபொருட்கள் மொத்தம் அதே வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. சரியா? மீன் அமிலம் பண்றதும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ம். சரியா? மீன் அமிலமும் நம்மளே தயார் பண்ணிக்கலாம். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு செலவு கம்மி பண்ண முடியுமோ, நம்ம கெமிக்கல்லயும் சொல்றேன். நான் அதாவது பாத்தீங்கன்னா, மல்லிகையில வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மருந்து செலவு கம்மி பண்றோமோ, அதுக்கு தகுந்தாப்புல ஈல்டுங்க. ஏன்னா இதுல முக்காவாசி போறது வந்து மருந்து இதுதான். கண்டிப்பா. சரியா? ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நம்மளால உணர்ச்சி வசப்பட்டு சரி மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறது தான் போறான் ஒழிய ம். அதுக்கு தீர்வு சரி அது சரியாயிரும். உடனே இப்ப இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு கிளியர் ஆகுங்கிறதெல்லாம் வந்து பாசிபிளே கிடையாதுங்க. கண்டிப்பா. ஓகே. இப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஒரு மீடியம் பட்ஜெட்ல பண்றோம் அப்படின்னா ஒரு 3 நாள் 4 நாள். சரியா? அடுத்த மருந்து அடிச்சா தான் அதோட ரிசல்ட்ங்கிறது தெரியும். ம். உடனே இன்னைக்கு அடிச்சு நாளைக்கு பூ வரணும், நாளைக்கு கழிச்சு பூ பருவட்டாயிரணும். ம். இதுதான் இப்போ நான் ஆக்சுவலா வந்து கடைக்கு வர கஸ்டமர் மேக்சிமம் இந்த தப்பு தான் பண்றாங்க. ஓகே. அதுல இன்னும் நிறைய பேர் நம்ம உள்ள போய் அவங்களை திருத்தணுங்கிறதெல்லாம் நம்ம மென்டாலிட்டி கிடையாதுங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அவ்வளவுதான். சரியா? கண்டிப்பா. ஒவ்வொருத்தவங்க வந்து மாறதே கிடையாது. ம். நம்ம என்ன சொன்னாலும் நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன். கொடியை ஒடிச்சு விடுங்க, கொடியை ஒடிச்சு விடுங்க. பாருங்க எல்லாம் ஈவனா இருக்கா? கண்டிப்பா. சரியா? ம். இதுதான் நீங்க ஆக்சுவலா செடி மெயின்டைன் பண்றதுங்கிறது இதுதான். ம். ம். நம்ம ஃபீல்டுக்கு போறோம். 2 நாள் சொல்லி வச்சுட்டு வரோம். ம். சரியா? அப்ப போது மட்டும் லைட்டா அங்கங்க ஒடிச்சு விட்டுறாங்க. ஏன்னா அதுல கடைசியில வந்து ஒரு 2 அரும்பு நீட்டிட்டு இருக்காங்க. ம். சரியா? அதுக்காண்டி வந்து நம்ம ஆளுங்க வந்து அந்த 2 அரும்பு இருக்கிறதுக்காண்டி நம்ம 2 அரும்பு பார்க்க கூடாது. அதுக்கு கீழ வர்ற 20 அரும்பு 30 அரும்பு தான் பார்க்கணும் ஒழிய 2 அரும்பு தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம. அந்த 2 அரும்பு சரியா? சரி ஒடிக்க வேண்டாம் அப்படின்னு மனசு வராம ஒடிக்காம அதேதான். விட்டுறாங்க. ஒருத்தவங்க வீட்டுல ஜென்ஸ் ஒடிக்க வேண்டாம்ங்கிறாங்க, இல்ல ஒரு லேடிஸ் ஒடிக்க வேண்டாம்ங்கிறாங்க. ம். சரியா? அவங்க இவங்கள சொல்றாங்க, இவங்க அவங்கள சொல்றாங்க. இது வந்து எனக்கு கரெக்டா இது கிடையாதுங்க. சரியா? ம். நம்ம ஃபீல்டுக்கு போனா இதுதான் இப்படித்தான் இருக்கணும். நீங்க ஹேர் கட்டிங் எவ்வளவு சூப்பரா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்றீங்களோ ம். அதே மாதிரி இங்கேயும் ஒரே ஈவனா இருக்கணுங்க. கண்டிப்பா. சரியா? ம். நீங்க மட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்றீங்க, செடியை மட்டும் விட்டுறீங்க. அதுதான் பிரச்சனையே. ம். அங்க பாத்தீங்கன்னா அங்க கொடி ஓடி இருக்கும், இங்க ஓடி இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கை சேராது. டோட்டலா கை சேராது. ஓகே. ஓகே. சரியா? அந்த ஒரு இடம் 2 இடையே பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதான். ஓகே. சரியா? இதே இது நம்ம ப்ராப்பரா இப்ப ஏதாவது ஒரு லைன் பாருங்க. நீங்க எல்லா செடியும் வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா. சரியா? நான் என்னோட வேலை வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு வந்துட்டு ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் எங்கெங்க கொடி ஓடி இருக்கு அதுதான் பண்றது வேலை. சரி சரி சரி. சரியா? ம். இதுதான் நான் பண்ணுவேன். மத்தபடி அவங்க லேபர்ட்ட சொன்னா கூட பண்ண மாட்டாங்க. சரிண்ணே. சரி சரி. ஓனர் அப்படிங்கும்போது நம்ம இங்க கரெக்டா என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க பெர்ஃபெக்ட்டா வந்து பூ எடுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே. சரியா? பூச்செடியை கரெக்டா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ம். சரியா? இந்த மாதிரி வரணும். சைஸுங்கிறது இப்ப நம்ம லெவலுக்கு வருதுன்னா நீங்க எல்லாம் தரை மேல போட்டுருப்பாங்க. அப்படியே தரை மேல விரிஞ்சு கிடக்கும். அதுல அவ்வளவு பிரச்சனைகள். வால்பேன் இந்த வால்பேன் எல்லாம் பிரச்சனைகள். கண்டிப்பா. சரியா? வால்பேனு கொசு கண்ட கழுது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா மருந்தடிக்கிறது மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பீங்க. வேற எதுவும் ஈல்டுங்கிறது வந்து எடுத்துக்கவே மாட்டீங்க. கண்டிப்பா. சரியா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற விஷயங்கள நம்ம ஒரு இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வீடியோ போட்டிருப்போம். ம். சரியா? அதுல பாத்தீங்கன்னாலே போதும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ப்ராப்பராவே சொல்லியிருப்போம். சரியா? ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு வீடியோ தான் பார்த்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள பார்த்திருக்க மாட்டாங்க. நான் இப்படிதான் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சரியா?
உள்ள போங்க, பார்த்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து நம்ம அந்த மல்லிகை கண் வைக்கிறதுல இருந்து அது எந்த இடைவெளியில வைக்கிறோம், அது எங்க வாங்குறீங்க அப்படிங்கிற அந்த தகவல்ல இருந்து இப்போ பூ இருக்கிற வரைக்கும் எல்லா தகவலுமே நம்ம பதிவு செஞ்சு நம்ம கண்டிப்பா channel ல கண்டிப்பா பதிவு கண்டிப்பா. செஞ்சிருக்கோம். ஆமா, இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து நம்ம சேனலையும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய தகவல் வந்து பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மல்லிகை சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல இருக்கிற வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பா 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 திரும்ப திரும்ப நம்ம அதை சொல்லும் போது வாடிக்கையாளருக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். கண்டிப்பா. ஏன்னா நம்ம போயிட்டு ஃபீல்டு நின்னு பண்றோம். சரியா? சொல்றோம் இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது. சரியா? அதுக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்கள வந்து சொல்ல முடியும் ஒழிய, நம்ம வாலண்டரியா போய் பண்ணது வந்து அது வேற மாரி போயிரும். சரியா? வர்றான் ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாரி இருக்காது. நம்ம ஆக்சுவலா ஒரு வாட்டி சொல்லிட்டோம் அப்படின்னா, அத அவங்களே மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. சரியா? மத்தபடி வந்து அவங்களோட விருப்பம். மறுபடியும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஓகேண்ணே. நான் எல்லார் பிரச்சனையும் அதே சேம் பிரச்சனைகள் தான். இங்க இல்ல, தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாடு சாரி, நம்ம மாவட்டம் கிடையாது. எல்லா மாவட்டத்துல இருந்து கால் பண்றாங்க. சரியா? மருந்து வேணும்ங்கறாங்க. எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? அது ப்ராப்பரா நான் வந்து அவங்கள்ட்ட நம்ம வீடியோ பார்த்துறவங்களுக்கு தெரியும். போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க ஃபர்ஸ்ட். சரியா? நம்ம போட்டோ பார்த்துட்டு தான் அவங்க என்னென்ன பண்றாங்க, என்னென்ன தப்பு பண்றாங்க, அதுக்கு என்ன நம்மளால ரிப்ளை பண்ண முடியும். அத அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் ஒழிய, அவங்க கேட்கறாங்களுக்காண்டி நான் மருந்துலாம் அனுப்பிச்சு விட்டுறது கிடையாது. சரியா? அங்க ப்ராப்பரா என்ன இருக்கு, அவங்க செடியா இந்த மருந்து கொடுத்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பட்ஜெட் வைஸ் எல்லாம் ஷெட்யூல் போட்டு அனுப்பின பிறகு தான் அவங்களுக்கு மருந்தே அனுப்புவோம். சரியா? நம்ம அந்த மாதிரி தான் என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க ஆர்கானிக் மாறி இருக்கீங்க. ஒரு சரி. பகுதியை மட்டும் நீங்க ஆர்கானிக்கு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ். இப்போ அந்த ஆர்கானிக் மாறும்போது நம்ம கவாத்து பண்ணதுல இருந்து நீங்க என்னென்ன மருந்து வந்து இதுக்கு பயன்படுத்திருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜ்ல எவ்வளவு நாள் இடைவெளியில பயன்படுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. இல்ல, அத நான் சொன்னேன் பாத்தீங்களா? இதுல வந்து மருந்துங்கிறதே கிடையாது. அதான் அந்த ஆர்கானிக் தான் சொல்றேன். ஆர்கானிக் தான் சொல்றேன். நான் தான் மெக்னீசியம், மெட்டரேசியம், வெட்டிசியம் லகானி. இது 3 தான் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்றோம். கேப் வந்து பாத்தீங்கன்னா 4 நாள். சரியா? அதுக்கடுத்து நம்ம கட்டிங் பண்ணதுல இருந்து நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த தளிர் எடுக்கிறது வரைக்கும், அதாவது ஒரு 15 டேஸ் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன். சரியா? 2 ஸ்ப்ரே பண்ணிருக்கிறேன். மீனமில் மட்டும் பண்ணிருக்கிறேன். வேற எதுவும் பண்ணல. சரியா? அடுத்த கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவியம் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். எந்த அளவுல நீங்க இந்த மீனமிலத்தை வந்து பயன்படுத்துறீங்க? அது வந்து 10 லிட்டருக்கு வந்து ஒரு 100 mlங்க. சரியா? 10 லிட்டருக்கு 100 ml. 10 லிட்டருக்கு 100 ml. அதான் ரேஷியோ. சரி, அந்த அளவுக்கு தான் பண்ணிருக்கிறோம். அது போக நம்ம அதாவது எப்படி மாத்தணும் அப்படிங்கறத வந்து நம்ம போக தான் நம்ம இது பண்ணணும். அது 150 ml மாத்தலாம். சரியா? மாத்தும்போது அது அந்த இப்போ பூ சைஸ் வருது பாத்தீங்களா, அந்த டயத்துல வந்து ஒரு 150 ml கொடுக்கலாம். 150 ml கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த சைஸ்ல வந்து பூ சைஸ் வரும். அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல கொடுத்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்காது. சரியா? மெட்டரைசம் அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம 15 லிட்டருக்கு வந்து அந்த லிக்விட் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 ml ஊத்துறோம். ஒரு 10, அதாவது 15 லிட்டருக்கு 50 ml. சரியா? 3மே வந்து 15 லிட்டருக்கு 50 ml யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரிசல்ட் வைஸ் பெர்ஃபெக்ட். சரியா? நம்ம வந்து இயற்கையா பண்றவங்களுக்கு கண்டிப்பா வந்து சப்போர்ட் இந்த மருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க 5 நாள் இடைவெளியில வந்து 5 நாள்ல நான் கொடுத்துட்டு இருக்கேன். நீ வந்து கொஞ்சம் கேப் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம ஸ்டார்டிங்லயே வந்து கேப் இது பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது டேமேஜ் ஆயிடும். சரியா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான டைம்ல வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். எங்க பிரச்சனை ஆகுது, அதாவது ஒரு நாள் கேப்ல 2 நாள் கேப்ல எதுவும் பிரச்சனை ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு 6 நாளோ 7 நாளோ அந்த இன்டர்வல்ல வந்து நம்ம கொடுக்கலாம்ங்கறீங்க. ஆமா, எஸ், கண்டிப்பா கொடுக்கலாம். சரியா? இதுல பெருசெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து இன்னும் பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த பூ சைஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையில கரைசல். சரியா? இயற்கை கரைசல் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம இன்னும் பண்ணல. ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால இதை நம்ம கொஞ்சம் ஓரளவு பார்க்க முடியல. இயற்கையில கரைசல். ஆமா, இயற்கையில கரைசல். சரியா? ஒரு 4 நாள் ஊற போட்டு அதை ஸ்ப்ரே பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பூ சூப்பரா வந்துடும். சரியா? அது மாதிரி இன்னும் இயற்கையில பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பண்ண வேண்டியிருக்கு. இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். இன்னும் அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். உங்களை மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளுக்கு வந்து அந்த மீனமிலமா இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற இந்த மத்த ஆர்கானிக் மருந்துகளா இருக்கட்டும், அவங்களால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பண்ணதுக்கு முடியாது. அப்படி இருக்கும்போது உங்ககிட்டே வந்து உங்களுடைய மருந்து ஷாப்லயே வந்து இப்போ நீங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த மல்லிகை வந்து 2ஆ பிரிச்சிருக்கீங்க. ஒன்னு வந்து ஆர்கானிக்காவும், ஒன்னு வந்து கெமிக்கலாவும் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 2 மருந்துமே விவசாயிகளுக்கு வந்து தேவைப்பட்டா உங்ககிட்டயே வாங்கிக்கலாமா? கண்டிப்பா இருக்குதா அவைலபிள்? நம்ம அதாவது அது சொல்றதுல நம்ம இது இங்க டெஸ்ட் பண்ணிட்டு அங்க வந்து சேல்ஸ் பண்ணுவோம், அவ்வளவுதான். சரியா? நீங்க டெஸ்ட் பண்றீங்க. எஸ், நம்ம ஃபீல்ட்ல எந்த மாதிரி இருந்தாலும் சரி, அது கெமிக்கலா இருந்தாலும் சரி, ஆர்கானிக்கா இருந்தாலும் சரி, நம்ம என்ன டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து தான் பப்ளிக் கொடுக்கறது. நம்ம டைரக்டா எடுத்தோன்னு விவசாயிகள் கொடுக்கறது கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கா அது நம்மளுக்கு தெரிஞ்சா தானே அடுத்தவருக்கு சொல்ல முடியுங்க. கண்டிப்பா. சரியா? நம்ம ஏதோ மருந்து கம்பெனிக்காரன் வர்றான், அவன் இந்த இப்படி அடிங்க அப்படி அடிங்கன்னு நிறைய கதை விட்டு போவான். சரி, அதெல்லாம் நம்ம வந்து ஃபார்மர் கொடுக்கறது கிடையாது. சரியா? நம்ம டெஸ்ட் பண்ணுவோம், இது நல்லா இருக்கா,
ஓகே இத மாதிரி ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு கரெக்டா சொல்லுவோம். ஓகே. சரியா? அது அந்த வீடியோ இத வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் ஓகே. ஓகே. மல்லிகைப்பூல வந்து கடைசியா ஒரு ஃபைனல் ஒண்ணு சொல்லிடுறேன். மல்லிகைப்பூ வந்து பிசினஸ் தலைவர. ஓகே. சரியா? ம். இதுல போடுறது வந்து பாத்தீங்கன்னா, எடுக்கிறதும் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஓகே. சரியா? நம்ம ஒரு இப்ப பாருங்க இந்த இந்த ஈல்டு வரைக்கும் நான் இப்போ ஒரு ரூ. 30,000 போட்டிருக்கிறேன் அப்படின்ட்டு, ம். சரியா? நீங்க ஒரு அந்த 4 நாள் கேப் 5 நாள் கேப்ல மருந்து வச்சுட்டே இருக்கிறீங்க. ம். இப்போ எனக்கு ஃபங்ஷன் இருக்கு அப்படின்ட்டு ஒரு 4, 5 நாள் கேப் விட்டுட்டீங்க அப்படின்னா, போட்ட 30,000 வீணா போயிடும். வேஸ்டா போயிடும். அந்த மாதிரி ஃபீல்டு இது. ஓகே. சரியா? மத்தது கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபீல்டு வந்து நீங்க கரெக்ட்டா ஒவ்வொருத்தங்க வந்து எனக்கு இவ்வளவு அமௌண்ட் மருந்து குடுக்குறீங்க அப்படின்ட்டு. ம். சரியா? நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்குது அதுக்கு தகுந்தாப்புல மருந்து குடுப்போம். இப்ப ஓகே. நான் வந்து அந்த தளிர் ஸ்டேஜ்லலாம் வந்து பாத்தீங்கன்னா, லோ பட்ஜெட்ல குடுப்போம். அது லோ பட்ஜெட் தான் போதும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சரியா? ஓரளவு அந்த கடுகளவுல அரும்பு ஸ்டேஜ் வந்த போது கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம அதாவது அந்த டயத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, அந்த பூச்சிகள் தாக்கங்கள் அதிகமா இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல மருந்து குடுத்தீங்கன்னா தான் அங்க செட் ஆகும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சரி ஒரு ரூ. 10,000 செலவழிச்சிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு 2000, 3000 ஆயிருக்கு அப்படின்னா, அத எடுக்கிறதுக்கு பேலன்ஸ் ஒரு 2, 3 ரூபா செலவழிச்சீங்கன்னா போதும். அந்த ஈல்டே ஃபுல்லா எடுத்துடலாம். ஓகே. ஓகே. சரியா? அந்த டயத்துல வந்து எனக்கு பட்ஜெட்ட பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, இருக்கிறதும் போயிரும். ஓகே. சரியா? அதனால மருந்து விஷயத்துல மட்டும் அந்த டயத்துல மட்டும் அதாவது நான் சீசன் டயத்துல சொல்றேன். ஒரு 12 to 18 நாள் அந்த கேப்ல மட்டும் பெர்ஃபெக்ட்டா மருந்து அடிங்க. குடுத்துறணும். சரியா? அத மட்டும் குடுத்துட்டீங்க அப்படின்னா ஈல்டு எடுத்துடலாம். ஓகே. ஓகே. சரியா? அது வரைக்கும் அந்த டைம் தான் கொஞ்சம் மோசமான டைமா இருக்கும். சரி. சரியா? அத மட்டும் பிளான் பண்ணுங்க. மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சரியா? வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க. நிறைய பேருக்கு டெய்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க. ம். மெயினா வந்து வாட்ஸ்அப்ல வந்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. சரியா? ஓகே. ஏன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமர் இது பண்ணிட்டு இருக்கிறோம். கடைக்கு வர்ற ஃபார்மருக்கும் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் ஃப்ரீயா இருக்கும்போது டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே. நம்ம வீடியோ பார்க்குற நேயர்களா இருக்கட்டும், புதுசா வந்து விவசாயம் சாகுபடி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த விவசாயிகிட்ட வந்து நீங்க நேரடியா வந்து அவரோட இடங்கள வந்து விசிட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கால் பண்ணி கூப்பிட்டீங்கனாலும் அவர் வந்து உங்களுடைய இடத்துக்கே வந்து விசிட் பண்றதுக்கும் தயாரா இருக்கிறாங்க. உங்களுக்கு மருந்து எதுவும் தேவைன்னாலும் அவரே வந்து சப்ளை பண்றதுக்கும், உங்களுக்கு நேரடியாவும் சப்ளை பண்ணி குடுப்பாப்ல. கொரியர் மூலமாவும் உங்களுக்கு தேவைன்னா அவங்க சப்ளை பண்றாங்க. இந்த இத வந்து நல்லா பயன்படுத்தி வந்து நீங்க உங்களுடைய ஈல்ட வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள்ண்ணே. வணக்கம். வணக்கம்.